உங்கள் ஆழ்மனம் பற்றிய 10 சுவாரஸ்யமான உண்மைகளை அறிந்து கொள்வோம் வாருங்கள். 1. ஆழ்மனம் 24 மணி நேரமும் துடிப்பாக செயல்படும். நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் உங்கள் எண்ணங்கள், உணர்வுகள், நினைவுகள் அனைத்தையும் ஆழ்மனம் தொடர்ந்து பதிவு செய்கிறது. எனவேதான் நீங்கள் விழிப்பு நிலையில் இருந்தாலும் உறங்கிக் கொண்டிருந்தாலும் உங்கள் எண்ணங்கள் எவ்வாறோ அவ்வாறே உங்கள் வாழ்க்கையும் அமைகிறது. 2. மீண்டும் மீண்டும் சொல்லப்படும் வார்த்தைகளை உண்மையாக நம்பும். நீங்கள் தினமும் சொல்லும் அஃபர்மேஷன்ஸை உங்கள் ஆழ்மனம் உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறது. எனவே நல்ல வார்த்தைகள், நல்ல அஃபர்மேஷன்ஸை தினமும் கேட்டு உங்கள் வாழ்க்கையை மேம்படைய நீங்களே உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். 3. ஆழ்மனதிற்கு கற்பனை மற்றும் உண்மை வேறுபாடு தெரியாது. நீங்கள் மனதில் தெளிவாக கற்பனை செய்வதையே அது அனுபவமாக பதிவு செய்கிறது. எனவே நீங்கள் கற்பனை என்று நினைத்து கொண்டு கண்டதையும் யோசிக்கும்போது உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் சோகமானதாகவே உள்ளது. 4. உங்கள் பழக்கங்களில் சுமார் 95% ஆழ்மனதிலிருந்து வருகிறது. யோசிக்காமல் செய்யும் செயல்கள் அனைத்தும் ஆழ்மன நிரல்களே. உணர்ச்சியுடன் சொல்லப்படும் அஃபர்மேஷன்ஸ் வேகமாக வேலை செய்யும். வெறும் வார்த்தைகளை விட உணர்ச்சியும் நம்பிக்கையும் சேர்ந்தால் மாற்றம் வேகமாக நடக்கும். 6. ஆழ்மனம் இல்லை, வேண்டாம் என்ற சொற்களை கவனிக்காது. எனவே அஃபர்மேஷன்ஸ் எப்போதும் நேர்மறையாக இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக, எனக்கு இந்த பள்ளிக்கூடம் வேண்டாம் என்று நீங்கள் சொல்லும்போது நீங்கள் அந்த பள்ளிக்கூடத்திலேயே வேலை செய்யும் நிர்பந்தம் ஏற்படலாம். எனவே உங்களுக்கு எந்த பள்ளிக்கூடத்தில் வேலை செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அந்த பெயரை கூறி அது வேண்டும் என்று சொல்ல வேண்டும். 7. குழந்தை பருவத்தில் ஆழ்மனம் மிகவும் திறந்திருக்கும். 7 வயது வரை நாம் கேட்பது, பார்ப்பது அனைத்தும் ஆழ்மனதில் ஆழமாக பதிகிறது. எனவே நீங்கள் ஒரு பெற்றோராக இருக்கும் சூழ்நிலையில் உங்கள் குழந்தைகளிடம் நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே கூற வேண்டும். எடுத்துக்காட்டாக, நீ மிகவும் அறிவார்ந்த பெண், நீ மிகவும் திறமையுடைய பையன், அது போன்ற வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி உபயோகிக்கும் போது உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கை நன்றாக அமைகிறது. 8. படங்களுக்கும் காட்சிகளுக்கும் ஆழ்மனம் வேகமாக பதிலளிக்கும். விஷுவலைசேஷன் வார்த்தைகளை விட அதிக சக்தி வாய்ந்தது. எனவே உங்கள் கனவுகளை ஒரு பேப்பரில் எழுதுவதின் மூலமும் அல்லது படமாக வரைந்து வைப்பதின் மூலமும் உங்கள் இலக்கை எளிதாக அடைய முடியும். 9. பயமும் நம்பிக்கையும் ஆழ்மனதிற்கு ஒரே சக்தி. நீங்கள் தீவிரமாக நம்பும் விஷயத்தை அது உண்மையாக்க முயலும். எந்த ஒரு விஷயத்திற்கு நீங்கள் அதிகம் பயப்படுகிறீர்களோ அதுவும் எளிதாக நடக்கும். எந்த ஒரு விஷயத்தின் மீது நீங்கள் அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அதுவும் எளிதாக நடக்கும். எனவே எது வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். 10. தூங்குவதற்கு முன் ஆழ்மனம் மிக சக்தி வாய்ந்த நிலையில் இருக்கும். அந்த நேரத்தில் சொல்லப்படும் அஃபர்மேஷன்ஸ் நேரடியாக ஆழ்மனதில் பதிகின்றன. எனவே தூங்க செல்வதற்கு முன் உங்களுக்கு தேவையான அஃபர்மேஷன்ஸ், செல்வ வளம் வேண்டுமா, வாழ்க்கையில் தன்னம்பிக்கை வேண்டுமா, அல்லது சுய அன்பு வேண்டுமா, எதுவாக இருந்தாலும் அதை தூங்குவதற்கு முன்
கேட்டுவிட்டு தூங்கினால் உங்கள் வாழ்க்கை நீங்கள் விரும்பியபடி அமையும்.